Hello guys, இன்ட்ராட்ரேட்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் பேங்க் நிஃப்டியோட ஈஓடி அனாலிசிஸ் தான். ஸோ இந்த அனாலிசிஸில் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடை பண்ணியிருந்தோம். இந்த ட்ரேடை பற்றி இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கான பேங்க் நிஃப்டியோட சார்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான பேங்க் நிஃப்டியோட சார்ட். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு வி ஷேப் ரெக்கவரி கொடுத்து மறுபடியும் மார்க்கெட் அதே பாயிண்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இன்னைக்கு இதுதான். ஸோ இந்த மூவ்மெண்ட்குள்ள நாம எப்படி ட்ரேட் பண்ணி இருந்தோம் அப்படின்னு இன்னைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் 1 hour நம்ம எந்த விதமான ட்ரேடும் எடுக்கல. ஐபி கான்செப்டை ட்ரை பண்றதா இருந்துச்சு. ஸோ அந்த ஐபி கான்செப்டை ட்ரை பண்றதுக்காக இந்த மூவை வந்து நம்ம பெருசாக எடுக்கல. அதோட நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள வந்த டைமும் கொஞ்சம் லேட் தான். நான் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ஆல்மோஸ்ட் இந்த டைம் இந்த ரேஞ்சில் தான் நான் மார்க்கெட்டுக்குள்ளே நான் வந்தது. ஸோ இந்த டைமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9:35 9:40 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா, என்னோட இனிஷியல் பேலன்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது இனிஷியல் பேலன்ஸை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இனிஷியல் பேலன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 hour கேண்டில் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 hour ஹையையும் லோவையும் மார்க். ஓகேவா? ஸோ இது வந்து இனிஷியல் பேலன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம 5 minutesோட சார்ட்க்கு போகிறோம். 5 minutesோட சார்ட்க்கு போகும்போது எனக்கு இப்போ என்ன அப்படின்னா, இனிஷியல் பேலன்ஸ் ஒன்று எய்தர் அப் ஆர் டவுன் பிரேக் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாக இருந்தது. ஸோ எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டம் சைடில் பிரேக் அவுட் ஆகுது. பட் இந்த பிரேக் அவுட் ஆகும்போது எனக்கு வந்து செல்லரோட எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த கேண்டலுக்கு நான் செல்லரோட ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணுறதுக்காக ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ 10-15 கேண்டில். ஸோ இதுதான் வந்து எனக்கான 10-15 கேண்டில். இங்கே ஆர்டர் ஃப்ளோவில் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா, மார்னிங் ஒரு 4 கேண்டலில் இருந்த அந்த பையிங் கெப்பாசிட்டி வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு செல்லரோட கண்ட்ரோலுக்குள்ளே மார்க்கெட் வந்துருச்சுங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இந்த பிரேக் அவுட்டுக்கு நான் என்ட்ரியை பிளான் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல 2 விஷயம் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ எய்தர் மார்க்கெட் இப்படியே பிரேக் ஆகிட்டு எனக்கு ஃபர்தராக கீழே போகலாம் ஒன்று, இல்லை இந்த ஆப்ஷன் எனக்கு ஃபெயில் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் ஒரு பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்றது 2 விஷயம். ஸோ எனக்கு இன்னைக்கு நடந்தது 2வது விஷயம் தான். எனக்கு மார்க்கெட் அப்படியே கீழே போயிருந்தா அது ஆஸ் யூஷுவல் ஒரு ரெகுலர் ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு அது கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ எனக்கு இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நான் இந்த ரிவர்ஸலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ரிவர்ஸலை நான் செல்லிங் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு தேவையான அளவுக்கு செல்லிங் இருக்கா அப்படின்னா, எனக்கு ஆல்மோஸ்ட் 10-25 கேண்டலில் தான் எனக்கு அந்த அடிக்குவேட் டெல்டா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் 10-25 கேண்டலில் பார்த்தா எனக்கு அங்கேருந்து ரிவர்சலும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இப்போ இந்த 10-25 கேண்டில் லோவில் என்ட்ரியை நான் பிளான் பண்ணணும். ஸோ ஃபர்தராக இந்த மார்க்கெட் வந்து கீழே போக போகுது அப்படின்னா எனக்கு இந்த லோவில் நான் பிளான் பண்ணணும். எனக்கு என்ட்ரி இங்கே ட்ரிகர் ஆச்சா அப்படின்னா, எனக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகலை. ஸோ 2வது நான் அடுத்ததாக என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த ஆக்ஷன் வந்து ட்ரூ ஆக்ஷனா ஃபெயில்டு ஆக்ஷனான்னு நான் யோசிக்கணும். ஸோ இந்த பிரேக் அவுட் மறுபடியும் ஒரு வேளை இந்த ரீடெஸ்ட் முடிச்சுட்டு மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது எனக்கு. அதுக்காக நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நான் 30 minutes ஆஸ் யூஷுவல் ரெகுலராக நம்மளோட அனாலிசிஸ் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற 30 minutes கேண்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஐபி லோ பிரேக் ஆனால் ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ரீவியஸ் டேல என்ன சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத நான் முதல்ல செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தான் நான் அதுக்கு முந்தின நாளுடைய சார்ட்டை நான் பார்க்க. ஸோ எனக்கு நேத்தைக்கு எந்த இடத்துல அந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன்னா, எனக்கு இந்த பாயிண்ட் தான் நியரஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் எதோடையாவது எனக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு ஸ்விங் லோ, மறுபடியும் ஒரு ஸ்விங் ஹை, மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்டு, மறுபடியும் ஒரு அப்பு போயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல நான் பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்விங்கையும் நான் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது மொத்தமே மேட்ச் ஆகும். ஸோ இங்கேயும் சரி இங்கேயும் சரி 2 விஷயமும் எனக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஸோ எனக்கு இன்னொரு 3rd ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே கிடைக்கும். 4th ரீட்ரேஸ்மெண்ட் மேபி பிரேக் ஆகலாம் மார்க்கெட்டை.
ஸோ அது நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஒரு வேலை அது நாளைக்கு பேங்க் நிஃப்டி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா அது பாசிபிள் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த பாயிண்ட்ல ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது, ஸோ இந்த பாயிண்ட்ல மேபி எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுறத நான் கன்ஃபார்ம் பண்ணேன். மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுறத நான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக மறுபடியும் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் யூஸ் பண்றேன். இந்த டோஜி டைப் கேண்டில், டிராகன் ஃப்ளை டோஜி மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, இந்த கேண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் செக் பண்ணேன். கேண்டில் ரெட்ல இருக்கு, ஆனா ஒரு பாசிட்டிவ் கேண்டில், ரெட் கேண்டில், ஆனா எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் டெல்டா ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ எனக்கு இங்க என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல மறுபடியும் பையர்ஸோடைய டாமினேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் நான் எதுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த கேண்டிலோட ஹையை கட் பண்ணணும் மார்க்கெட். ஸோ இந்த கேண்டிலோட ஹையை கட் பண்றதுக்கு நான் வெயிட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல அந்த ப்ரைஸ் வந்து எனக்கு ட்ரிகர் ஆகுது. ஸோ இந்த கேண்டில் எனக்கு அந்த ப்ரைஸ் ட்ரிகர் ஆகுது. இந்த கேண்டில் அப்படின்னும் போது நமக்கு இந்த இடத்துல எந்த சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட் லைனும் இல்லாததுனால இதை நம்ம பெருசா டோஜியாவோ எந்த ஒரு பேட்டர்னாவும் நம்ம அந்த கேண்டில் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ட்ரி இங்கே, ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்னோட என்ட்ரி இங்கே பிளான் பண்ணணும். ஸ்டாப் லாஸை இந்த ஸ்விங் லோக்கு கீழே நான் பிளான் பண்ணி ஆகணும். ஸோ என்னுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோவை நான் வந்து 1:2க்கு இன்னைக்கு கொண்டு போக ட்ரை பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் இது என்னோட 1:2 ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் ஐவிக்குள்ளவே மார்க்கெட் போக ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. இந்த மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம என்ன பண்றோம் அப்படின்னு டே கேண்டிலுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல இந்த ஐபியோட ஹை ப்ரீவியஸா நமக்கு எங்க மீட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணும். ஸோ அது எங்க மீட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணா அந்த இடமும் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்த இடமா தான் இருக்கு. ஸோ நாம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை வந்து நாம ஒரு ஜோனா கிரியேட் பண்ணணும். ஸோ விக் இந்த லைனுக்கு மேலே விக் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டை நான் வந்து ஒரு ஜோனா கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜோனை நான் எப்படி ட்ரா பண்றேன். ஸோ இந்த ஜோனை வந்து எனக்கு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஜோனை நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எங்கே எனக்கு இந்த ஜோன் இன்வாலிடேட் ஆகுதோ அது வரைக்கும் நான் இந்த ஜோனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கான டேக்குள்ளேயும் வந்தேன். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து எனக்கு 1:2 தாண்டி எந்த அளவுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க. ஸோ கரெக்டாக எனக்கு இந்த ஜோனுக்குள்ள வந்து ஒரு செல்லிங் ஆல்ரெடி இருக்கு. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸோட பெனிஃபிட் இதுதான். நாம ப்ரீவியஸா நடந்திருக்கிற விஷயங்களை வச்சு இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ப்ரிடிக்ஷன் நமக்கு என்னங்கிறது தெரிஞ்சாதான் நாம மார்க்கெட்டுக்குள்ள கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடரா இருக்க முடியும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த செல்லிங் ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்ததும் எனக்கு மார்க்கெட் மறுபடியும் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரிவர்ஸ் ஆகும்போது எனக்கு இந்த கேண்டில்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியணும். இங்க ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் பண்ணணும். இது வந்து அரௌண்ட் 12:45 கேண்டில். ஸோ இந்த 12:45 கேண்டில்ல ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறது. ஸோ அந்த கேண்டில் வந்து எனக்கு ஒரு செல்லர் டாமினேஷன் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் தான். டேவும் கம்ப்ளீட்டா செல்லர்ஸோட டாமினேஷன்ல தான் இருக்கு. அப்படின்னும் போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது வந்து இந்த SMA 20 அப்படிங்கிற இந்த லைன் இருக்கு இல்லையா, இதை எனக்கு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து இங்க ரீடெஸ்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்டும் ஒரு அப் ட்ரெண்ட் தான். இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் வந்து இந்த 1 வீக் 2 வீக் இந்த 1 வீக் கிட்டத்தட்ட 1 வீக் 10 டேஸா ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்டா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேண்டில் எனக்கு ஒரு செல்லர்ஸ்க்கான டாமினேஷன் இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன், த கம்ப்ளீட் டே எனக்கு ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் படி நெகட்டிவ் குமுலேட்டிவ் டெல்டால இருக்கு. ஸோ நெகட்டிவ் குமுலேட்டிவ் டெல்டா இருக்கும்போது மார்க்கெட் செல்லர்ஸோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்றது நாம புரிஞ்சுக்கலாம். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல நாம ஒரு புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரியை எடுத்துருக்கலாம். புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுவும் இந்த 20 SMA கேண்டில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இதை சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள மாறிடுச்சு.
ரீடெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது இந்த கேண்டில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். ஸோ இங்க விட இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட இல்லாம இந்த இடத்துல வந்து இந்த பையர்ஸ் பையார்டர்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அதை விட அதிகமான செல் ஆர்டர்ஸை ஃபார்ம் பண்ணி இருக்கு இந்த கேண்டில். ஸோ மறுபடியும் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் முடிச்சதும் இங்க என்ட்ரி இந்த பாயிண்டோட ஹையை வந்து எஸ்எல்ஆ வைக்கலாம். இன்னும் உங்களுக்கு ரிஸ்க் வந்து அலோவ் பண்ணுச்சு அப்படின்னா உங்களோட எஸ்எல்ஐ நீங்க இதுக்கு மேலேயே கூட பிளேஸ் பண்ணலாம். சேஃபர் ஸ்டாப் லாஸாக இருக்கும், அது சேஃபர் ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ வந்து இந்த ரேட்டஸ்ட்டை முடிச்சு மறுபடியும் மார்க்கெட் இந்த SMA 20 லைனா ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்க இருந்து இறங்கின மார்க்கெட் தான். ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த SMA 20 லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே இறங்கிடும். ஸோ இங்க இருந்து வந்த மார்க்கெட்ல இந்த சி என்ட்ரி ஒன்று, அங்க இருந்து மறுபடியும் ஒரு பி என்ட்ரி. ஸோ இன்னைக்கு ஆர்டர் ஃப்ளோ அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நாம எடுத்த இந்த 2 ட்ரேடுமே ஒரு நல்ல பாசிட்டிவான ட்ரேட்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரேடை வந்து நாம தான் ஐபி கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எடுத்தோம். ஸோ இந்த ஐபி கான்செப்ட் அப்படிங்கிறதுல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. இதோட நம்ம சில ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த ரேஞ்சை வந்து நமக்கு மார்க்கெட் ரீச் ஆகுமா ஆகாதான்றது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ட்ரேட்ஸ் எல்லாம் இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணி அதோட ப்ராபபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு எடுக்கிறோம். ஸோ அப்படி எந்த விதமான டூலும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நார்மலாக ஒரு மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணி இருந்திருந்தால் இன்னைக்கு நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரியான வாலடைல் மார்க்கெட்டில் ஒரு காலோ இல்லை புட்டோ எது போயிருந்தாலும் மறுபடியும் ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே வந்த பேங்க் நிஃப்டி மறுபடியும் இவ்வளோ தூரம் மேலே போயிடும். ஸோ இங்கே வரும்போது இங்கே தான் என்ட்ரியே போயிருப்பீங்க. ஆனால் இந்த என்ட்ரியை தாண்டி மேலே போகும்போது உங்களுக்கு லாஸ் அதிகமாக காமிச்சிருக்கோம். உடனே மார்க்கெட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நாம் எடுக்கக்கூடிய என்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்டான இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வராது. மேபி உங்களுக்கு இந்த மாதிரியான இடங்கள்ல அந்த ப்ராஃபிட்டை கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுமே தவிர உங்களோட பிஎன்எல் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே க்ரீன்ல இருந்து ரெட்டுக்கு போக. ஸோ அப்படி போகாம இருக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகாது. உங்களோட என்ட்ரி கரெக்டாக இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக அந்த ட்ரேடை அழகாக ட்ரையல் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்ஸை புக் பண்ணி இருக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான பேங்க் நிஃப்டியோடைய ட்ரேட் பாசிபிலிட்டிஸ். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஐபி நம்ம மார்க் பண்ணும்போது இந்த மாதிரியான செட்டப்பில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஐபியோட அதாவது 1 hour ஹையை மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ 1 hour ஹையை மார்க் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஹை வந்து ஒரு நல்ல விக் இருக்கு அப்படின்னா அந்த செட்டப் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே உங்களுக்கு டே பை டே மார்க்கெட் உண்டான அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது நம்மளோடது. ஸோ அங்கேயும் உங்களுக்கான அப்டேட்ஸ் ரெகுலராக லைவ் மார்க்கெட் ஆஸ்லையும் கிடைச்சிட்ருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.